இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று மே 20. இன்றைய நாளில் முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரிவு 14, இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரிவு 14, இறை வார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. இன்றைய 2 வாசகங்களும் அமைதியை பற்றி விளக்குகிறது. இயேசு இவ்வுலகில் பிறந்தபொழுது இடையர்களுக்கு சொன்னது, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கூறினார். இயேசு உயிர்த்த பின் தம் சீடர்களுக்கும் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் என்று கூறினார். ஆம், இன்றைய நற்செய்தியில் நமக்கும் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன், நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல என்று கூறுகிறார். இதோ படித்ததில் பிடித்த கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குருவே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று குருவிடம் சிஷ்யன் வருத்தப்பட்டான். குரு அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே வண்ண பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்கும் மகிழ்ச்சியாக பறந்து கொண்டிருந்தன. இதோ இவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு வா என சிஷ்யனிடம் குரு சொன்னார். பட்டாம்பூச்சிகளை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் ஒன்றை கூட அவனால் பிடிக்க முடியவில்லை. பரவாயில்லை, வா, நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம் என்று அவனை தோட்டத்தின் நடுவே அழைத்து வந்தார் குரு. இருவரும் அமைதியாக நின்று கொண்டு தோட்டத்தின் அழகை கண்கள் விரிய கண்டுகளித்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் பட்டாம்பூச்சிகள் பல அவர்களை சுற்றி பறக்கத் தொடங்கின. மேலும் 2 பட்டாம்பூச்சிகள் அவன் கைகளிலேயே வந்து அமர்ந்தன. குரு சிரித்துக்கொண்டே கூறினார், இதுதான் வாழ்க்கை. மகிழ்ச்சியை தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை. அமைதியாக நின்று ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடமே தானாக வந்து சேரும். ஆம் சகோதர சகோதரிகளே, இயேசுவின் அமைதியை யாராலும் தர இயலாது. பணம், பதவி, உலகத்தில் காணும் காணாத பொருட்களால் தர இயலாது. இவற்றில்தான் மகிழ்ச்சி உள்ளது என நாம் துரத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் அமைதியை சொற்களால் விவரிக்க இயலாது. எவ்வாறு குருவும் சிஷ்யனும் தோட்டத்தின் நடுவில் அழகை ரசித்து மகிழ்ச்சியை பெற்றனரோ அது போன்றதுதான் இயேசுவின் அமைதியும். எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் இறைவனை தேடி செல்லும் போது நம்மில் உணரும் அமைதி, நற்கருணை பிரசன்னத்தில் பெறும் அமைதி. புத்தர் இவ்வாறு சொல்வார், அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. ஆம், உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை இந்த நாளிலும் இனிவரும் நாளிலும் உணர்வோம். சந்தோஷமா இவ்வுலகில் வலம் வருவோம். நம்மோடு வாழ்பவர்களும் அமைதியை பெற துணை நிற்போம். உயிர்த்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசு வாழ்த்தப் பெறுவாராக.